என்ன எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல ஸ்டோரியை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதே ஒரு வைப்பில் தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகணும். ஸ்டோரியோட உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே ஒரு ஹாப்பினஸோட நான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அவள் நினைவில் மலர்ந்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சூர்யா அவங்க காலேஜுக்கு கிளம்புவாங்க. சூர்யா ஆஃபீஸ் கிளம்புவாங்க, பானுமதி காலேஜுக்கு கிளம்புவாங்க. ஸோ அந்த டைமில் சின்ன சின்ன ஒரு இன்சிடெண்ட் நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, சூர்யா வந்துட்டு உனக்கு ஓகே தானே, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போகலாம் போகலாம், நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியை மூவ் பண்ணுவாங்க. வண்டியை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. எதனால சைலண்ட்டுன்னே தெரியல, ஆனால் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணாடி இருக்கும் இல்லையா? ஸோ ரெண்டு கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னா சைடு மிரரு, சைடில் ஏதாவது வண்டி வருதா இல்லை பின்னாடி ஏதாவது வண்டி வருதா நம்ம திரும்பும்போது ஏதாவது இருக்கான்னு பார்த்து திரும்புறதுக்காக தான் அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க. நம்மளுடைய சூர்யாவோட கண்ணாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேஸ் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். சரியா? பர்ஃபெக்டாக தெரியும் ஒன் சைட் கண்ணாடியில். ஏன்னா லைட்டாக சாய்ச்சி வச்சுருப்பாங்க, அதனால அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த மிரரை. அதனால பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேஸு அவங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியும். நம்மளுடைய பானு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி மூலமாக நம்மளோட சூர்யாவுடைய ஃபேஸை பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இவங்களும் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருப்பாங்க. அப்போது பானுமதி சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் வண்டியை இன்னும் ஓரமாக நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் என்னாச்சு, கையெதுவும் வலிக்குதா, கீழே அடிபட்டது? இல்லை 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 இல்லை, கையெல்லாம் வலிக்கல, நான் நடந்தே போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு, காலேஜ் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, நான் நடந்து போனால் கூட கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ, சரி சரி. இல்லை, வேகமாக போகிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஐயோ எனக்கு டைம் ஆகுது, கொஞ்சமாவது ஸ்பீடாக போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நகருங்க, நானாவது வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 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 இல்லை, நானே வண்டி ஓட்டுறேன், நீ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணிட்டு வண்டியை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டுவாங்க. கொஞ்சமாக கீர், கொஞ்சமாக ரேஸ் பண்ணி கொஞ்சம் வேகமாக போவாங்க. அப்போது பேசிக்கிட்டே வருவாங்க. ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கொஷின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் பதில் சொல்லிட்டு வருவாங்க. பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ திரும்பி எல்லாம் பதில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்பப்போ திரும்பி பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது ஸ்பீட் பிரேக் ஒன்று வரும். ஸ்பீட் பிரேக்கு அதை வந்து அவங்க கவனிச்சிக்க மாட்டாங்க. பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் கவனிப்பாங்க. சர்க்குன்னு பிரேக் போட்டு அதை ஸ்மூத்தாக கொண்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய பானு அவங்களோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிடுவாங்க. ஷோல்டரை பிடிச்சதும் இவங்க ஒரு செகண்ட் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வண்டி ஸ்டாப் பண்ணதும் பானு கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி அவங்க ஷோல்டர் பார்ப்பாங்க. ஷோல்டர் பார்த்ததும் அ அ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லை, ஒன்றும் இல்லை, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்போ வரைக்கும் நம்மளோட பானு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸ்லோவாக தானே போகிறாங்க, அதனால அவங்க டச் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் உட்காந்துருப்பாங்க. ஸோ வண்டி கொஞ்சம் வேகமாக போகும்போது அவங்க கையை வந்து அவங்க ஷோல்டரில் பட்டதும் அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துடும். சிலுத்ததில் அந்த ஒரு அந்த சிலிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் போட்டுருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகும். ஸோ அதனால அந்த உடம்பெல்லாம் சிலுத்துடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் போட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுப்பாங்க. அப்போ டச் பண்ணுறவங்க தான் பானு. அதுக்கப்புறம் அவங்க கையை எடுக்க மாட்டாங்க. இந்த ஷோல்டரில் அப்படியே அந்த கை இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த ஷோல்டரில் அந்த கை வந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் பக்கத்தில் வந்ததும் அவங்க ஷோல்டரில் ரெண்டு பேர் தட்டுவாங்க. தட்டினதும் என்னாச்சு கிழமை, காலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ, இதுதான் உன் காலேஜா? சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு
சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. நம்மளுடைய சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா, வண்டிய ஸ்மூத்தா ஓட்டிட்டு கிளம்புவாங்க. அந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ்க்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. வாசப்படியில நிப்பாட்டிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. கேட்டு கிட்ட போனதும் அப்படியே எட்டி பா கேட்டு கிட்ட போற வரைக்குமே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே தான் போவாங்க. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போவாங்க அவங்க வண்டியில போறத. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பானுக்கு. அ நம்மளோட சூர்யா அவங்கள இறக்கிட்டு, ஸோ எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுவாங்க. அங்க போனதும் அவங்க கேபின்ல தான் வேற யாரும் கிடையாதுல்ல. இவங்க மட்டும் தானே. ஸோ அந்த பைக்ல வந்த மூமெண்ட்டு, அந்த ஃபர்ஸ்ட் டே நடந்த அந்த அ ஹக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த சீனு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டச் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகும். அந்த உடம்பு சிலுத்துரும். அந்த மாரிலாம் அவங்க ஃபீல் பண்ணவும், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ம். யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி ஓகே. எது வரைக்கும் போகுதோ போகட்டும். அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பானுமதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் ஃபுல்லா அவங்களோட நெனப்பு தான். புக்க ஓப்பன் பண்ணாலும், நோட்ட ஓப்பன் பண்ணாலும், பேனா எடுத்தாலும், எதை எடுத்தாலும் சூர்யாவோட நெனப்பு தான். நெனப்புல அப்படியே மெய் மறந்து, அப்படியே எங்கேயோ போயிடுவாங்க. கிளாஸ்ல ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலுமே பட் தனியா இருப்பாங்க. அந்த மாரி நல்லா அ அவங்கள நினச்சு அப்பப்போ சிரிப்பாங்க. அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், "ஏய் என்னடி ஆச்சு? காலையிலேருந்து சிரிக்கிற? அ நீயா ஏதோ பேசுற? என்னடி? எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஓகே தான். அ வ வ வ அது நேத்து நீ ஃபியர் பார்த்தியா? அப்டி சொல்லிட்டு கேட்பாங்க. அய்யய்யோ! அதையவா? அது 9:30 மணிக்கு போடுவாங்க. அது 10:30 மணி ஆயிடும். ஆ எனக்கு பயம். நான் பார்க்க மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அத பார்த்துட்டு இருந்தேனா, அதான் அத நினைச்சு சிரிப்பு வந்துச்சு. அத பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? பயம் தான் பட முடியும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எது எதையோ சொல்லி மழுப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிஞ்சிடும். காலேஜ் முடிஞ்சுட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா வீடு வேறு இருக்கும். ஒரு 2, 3 ஸ்டெப்ஸ் ஏறி போய் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பானுமதியோட வீடு இருக்கும். அவங்க கரெக்டாக ஸ்டெப்ஸ் இவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எட்டி பார்த்துட்டு போவாங்க. சூர்யா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்திருக்க மாட்டாங்க. அவங்க தான் ஆஃபீஸ் போறாங்க இல்லையா? அ ஆக்சுவலி அவங்க வந்து மதியமா வந்திருப்பாங்க. காலைல போறாங்கன்னா மதியமா வந்திருப்பாங்க. இவங்க வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க உள்ள போனதும் அவங்க அம்மா இருந்துட்டு ஏதோ ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க. ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கதும் ஈவினிங் எல்லாரும் காலேஜ் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குற பழக்கம் இருக்கும் இல்லையா? நம்ம வீட்ல அம்மாக்கள் எல்லாம் செஞ்சு குடுத்துருக்காங்கல்ல, அதே மாரி இவங்களுக்கும் செஞ்சு குடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளோட பானுமதி அது ஒரு பவுல்ல போட்டு ஸ்பூன் ஒண்ணு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. "ஏய்! நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கியே! எடுத்து சூர்யாக்கு கொஞ்சம் குடுத்துட்டு வந்தா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க தான் ஆஃபீஸ் போயிருக்காங்களே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அவளுக்கு இன்னைக்கு காலைல ஷிஃப்ட் வந்துட்டா போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஒரு பவுல்ல அந்த ஸ்வீட் போட்டு எடுத்துட்டு போய் பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சதும் அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதும், "வாம்மா" அப்படி சொல்லுவாங்க. "அத்தை அ இது ஸ்வீட் அம்மா குடுத்துட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன விசேஷம் திடீர்னு ஸ்வீட் எல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா செய்யணும்னு தோணியிருக்கு அதனால செஞ்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க உள்ள வந்து ஜாலியா அவங்களோட சோஃபால உட்காந்துட்டு ரிமோட் எடுத்துட்டு டிவி பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கேட்பாங்க, "யாரம்மா தேடுற?" அப்படின்னு கேட்பாங்க. யாரும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சூர்யாவ தேடுறியா?" அப்படி சொல்லுவாங்க. "ம்" அப்படிம்பாங்க. "அவ ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவி அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து ஈவினிங் ஒரு டேப்லெட் போடுவாங்க போல. ஸோ அவங்க அந்த டேப்லெட் போட்டு சாப்பிடுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியோ, 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ சம்திங் ஒரு டேப்லெட் போடுவாங்க. டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் இந்த மதியம் லஞ்ச் டைம்லலாம் போடுவாங்க இல்லையா? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மயக்கமா இருக்க மாரி இருக்கு. "நான் போய் தூங்குறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு போயிடுவாங்க.
இவங்களும் போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சேனல்ஸ பார்த்துட்டு இருப்பாங்க. டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய சூர்யா குளிச்சுட்டு, அப்படியே லேசா தலையில துவட்டிட்டு அந்த சைட்லலாம் ஈரமா இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு அங்கருந்து வருவாங்க. ஸோ, அவங்க கரெக்ட்டா குளிச்சுட்டு அவங்களோட பெட்ரூம் கதவ ஓப்பன் பண்ணும்போது, சும்மா வாசம் தூக்கும். அப்படி ஒரு வாசம். என்ன சோப்பு போடுறாங்கன்னே தெரியாத மாரி, அப்படி ஒரு வாசம் இவங்களுக்கு அப்படியே தூக்கும். அந்த வாசத்துல அவங்க உடனே அத நல்லா அந்த வாசத்த வந்து பார்த்துட்டு டக்குன்னு திரும்புவாங்க. திரும்புனதும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே வருவாங்க. "ஏய்! நீ எப்போ வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா கேட்டுட்டு வருவாங்க. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. டோட்டலி சைலண்ட். சைலண்ட். "ஏய்! என்னாச்சு? ஏம்மா அப்படி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ, ஆ ஒண்ணும் இல்ல. நல்ல வாசனையா இருக்கு. என்ன சோப் போடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய்!" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல சீரியஸாவே நல்ல வாசனையா இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆனா எனக்கு எதுவும் தெரியலையே! அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல. உண்மையாலுமே நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. கடைசி வரைக்கும் நீங்க என்ன சோப் போடுறீங்கன்னே சொல்ல மாட்டேங்கிறேன் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாரும் போடுற மாரி தான் நானும் போடுறேன். அதான் என்ன சோப் போட்டீங்க? இவ்ளோ வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட்டா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ! சீக்ரெட் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சோப் போடுறீங்க? இவ்ளோ வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொன்னா சிரிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். சிரிக்க மாட்டேன். நெஜமா? ஆ நெஜமா சிரிக்க மாட்டேன். ஹமாம் சோப் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சிரிக்கக்கூடாதுன்னு. சிரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சின்ன குழந்தையா? இன்னும் ஹமாம் சோப் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அம்மா சின்ன வயசுலேருந்து அதே போட்டு பழகிட்டாங்க. ஸோ நானும் அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. ஆனா ஹமாம் சோப்பு இவ்ளோ நல்ல வாசனை வரும்னு இப்பதாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா என்ன காலேஜ் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஜாலியா தான். காலேஜ் லைஃப் எல்லாம் அது ஒரு தனி சுகம், சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணேனா கேட்டா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட. எங்க உலகமே எங்க உலகத்துல நாங்க மட்டும் தான். அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. ஆனா, அது ஒரு காலம். அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க. "ஓ! சாரி" அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ச்சே! ச்சே! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் உன் கூட பழகும்போது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகுன அந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே. ஆமா. நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். கேளு. இதுல என்ன இருக்கு? கேளுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. நீங்க ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த வேர்ட்ஸ் கேட்டதும் இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் சைலன்ட்டா இருப்பாங்க. சைலன்ட்டா இருந்துட்டு, சொல்லுங்க. ஏதாவது நான் எதுவும் தப்பா கேட்டேனோ?" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ம். அப்புறம் அப்புறம் ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். அது பண்ணிக்கணும்னு தோணல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பண்ணிக்கணும்னு தோணலன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதுக்கான டைம் இன்னும் வரலையோன்னு நினைக்கிறேன். அந்த டாபிக் விடுறியா? அப்படின்னு சொல்லுவாங்க. அ சாரி நான் உங்கள வருத்தப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அதனால கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ். சரி நீ எதுவும் சாப்பிடலையா? அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஸ்வீட் குடுத்தாங்க சாப்பிட்டேன். சரி இது நான் போய் ம் பக்கோடா அந்த மாரி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு கிச்சன் ரூம்ல போய் பக்கோடா அந்த மாரி செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. ஒரு கப் காஃபியோட. சரி 2 பேரும் அந்த காஃபி குடிச்சுக்கிட்டு, இந்த பக்கோடா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு, அந்த டிவில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூவிஸ் வந்து அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஜாலியா என்ஜாய் கேட்டுட்டு இருப்பாங்க. நல்லா சிரிச்சுட்டு இருப்பாங்க.
ஈவினிங் நைட் ஆயிடும். போயிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் பார்க்கறதுக்காக வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த சீரியல் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2, 3 டேஸ் போயிட்டுருக்கும். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்கும். ஸோ ஒரு நாள் சண்டேஸ் அவங்களுக்கு லீவ் வரும் இல்லையா? லீவ் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, "ஏய் வந்ததுலேருந்து ரூம்லேயே தான் இருக்க. எங்கேயாவது போயிட்டாவது வாடி. நான் தான் வயசானவ எங்கேயும் போகாமல் இருக்கேன். உனக்கு என்ன?" அப்படி சொல்லி கேட்பாங்க. இல்லம்மா, எனக்கு இங்க போகணும்னு எதுவும் எதுவும் ஏடா தெரியாது. தெரியாம நான் போய் எப்படிம்மா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதான் பானுமதி இருக்காள, அவள கூட்டிட்டு போனா வேணாங்குதா? இல்லம்மா, அவ வருவாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ கூப்பிட்டா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உம் சரிம்மா, நான் கூப்பிட்டு பார்க்குறேன். நாளைக்கு சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க உள்ள என்ட்ரி ஆவாங்க. உள்ள என்ட்ரி ஆனதும் ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹாய் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாமா, உனக்கு 100 ஐஸ், இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பத்தியா? என்ன பத்தியா? என்ன பத்தி என்னத்த பேசிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, சூர்யா எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ எங்கேயுமே போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்களேன் போலாம். எனக்கு கூட ரூம்லயே இருக்குது ஒரு மாதிரி போர் அடிக்குது. நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிஜமாவா? நீ ஃப்ரீயா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஃப்ரீ தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூர்யாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அகைன் ஒரு சான்ஸ் இல்லையா? ஸோ புடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இன்னும் ரொம்ப பிடிக்கும். அது 2 பேருக்குமே உள்ள புடிச்சிருக்கு. ஆனா வெளியில ஜஸ்ட் தெரிஞ்சவங்க மாரி அந்த மாரி தானே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நாளைக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்த நாள் காலையில வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆவாங்க. ஆ வண்டியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவாங்க. வண்டியில வேணாம். நம்ம பஸ்ல போலாம். மெட்ரோல சுத்தலாம். ஜாலியா சுத்திட்டு வரலாம். பஸ்ல போனா தான் நெறைய இடத்த பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் பஸ்ஸு அது மட்டும் இல்லாம வெயில் வேற நல்லா அடிக்குது. வண்டியெல்லாம் வேணாம். நம்ம பஸ்ல போலாம். அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. சரி ஓகே. நாளைக்கு பஸ்லயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆஸ் யூசுவல் தூங்க போயிடுவாங்க. மார்னிங் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிடுவாங்க. அன்னைக்கு ரொம்ப நேரமா சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நிப்பாங்க. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு பெர்சன் கூட. ஆக்சுவலி இவங்கள தான் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்ல. பட் அவங்க கூட இருக்கும்போது இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள ஆட்டோமேட்டிக்கா அலங்காரம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பார்க்கும்போது பிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ இவங்களும் அதே பார்த்தீங்கன்னா, ஆ இது போட்டா நல்லா இருக்குமா? அது போட்டா நல்லா இருக்குமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலா என்ன முடிப்பாங்க? நம்ம ம். உனக்கு பிடிச்சது என்னவோ அது போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியா, ம் இது உனக்கு நல்லா இருக்கு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடிய எடுத்துட்டு போட்டுப்பாங்க. ஸோ போட்டுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்மளுடைய பானுமதி இருந்துட்டு ஒரு பஞ்சாபி ட்ரெஸ்ல வருவாங்க. பஞ்சாபி ட்ரெஸ்ல வந்ததும், "ஏய் வாவ்! சூப்பரா இருக்க. ஆனா, இத போட்டுட்டு தான் வரப்போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல, இந்த ட்ரெஸ் நீ ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நாம சும்மா வெளில சுத்த போறோம். ஏதாவது ஃபங்ஷனா இருந்தா இந்த ட்ரெஸ்ஸு பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் அப்படி இல்ல. ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுல. ஆனா நம்ம இப்போ வெளில தானே போறோம். ஸோ அதுக்கு ஏத்த மாரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜீன் வித் டாப் அந்த மாரி ஒரு காம்பினேஷன்ல வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம், இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ நம்ம வெளில சுத்துறதுக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. ஸோ பஸ் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பஸ் ஸ்டாண்ட கிராஸ் பண்றது, இல்ல ஒரு ஓரமா நடந்து போம்போது,
இந்த மாதிரி டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட கைய வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? ஸோ இப்போ ஒரு ரோட கிராஸ் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோட கைய புடிச்சிட்டு கிராஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாரி ஒரு ஒரு பெர்சன் ஒருத்தர் பக்கத்துல பக்கத்துல நடந்து போறோம்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? அவங்க கைய புடிச்சிட்டு நடந்து போவோம். ஸோ அதே மாரி தான் இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அந்த படிக்கட்டு வந்துட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பானு என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கிட்டே அவங்களோட கைய புடிச்சுக்குவாங்க. அந்த கைய புடிச்சதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துடும். சிலுத்ததுக்கப்புறம், "ஏய் என்ன பண்ற? கைய விடு" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் என்னாச்சு? கைய பிடிக்கிறது என்ன தப்பு? கைய பிடிச்சிட்டு போனா நான் கொஞ்சம் சேஃப்டியா ஃபீல் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! சரி ஓகே. அப்போ புடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய புடிச்சுப்பாங்க. டைட்டா இதுலயும் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டா புடிப்பாங்க. ஒரு சேஃப்டிக்காக. பட் அந்த ஒரு கிரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சூர்யாக்குள்ள என்னென்னமோ அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். உடம்பெல்லாம் சிலுத்து போய் நிக்கும். ஸோ, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணறதுன்னுமே ஒண்ணுமே புரியாம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த ஒரு குழப்பத்துல இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டச்சிங் ஃபீல் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுடைய சூர்யா. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு சரின்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போலாம். ஐ மீன் மாலுக்கு போலாம். அங்க போய் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். அப்புறம் சாப்பிடலாம். அப்புறம் ஒரு மூவிக்கு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாலுக்கு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் அப்கமிங்ல டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா பாய் பாய்.